கல்லூரி தேர்வு முடித்து வீட்டிற்கு வந்த மகனிடம் தந்தை சொன்னார், நம்முடைய ஷெட்டில் தாத்தாவோட பழைய கார் இருக்குது, அதை விற்றுட்டு வா அப்படின்னார். அப்பா, அது பழைய கார் விற்கலாம் முடியாது, பழைய இரும்பு கடையில் தான் போட முடியும் அப்படின்னு ஒரு வழியாக அதை தள்ளிக்கிட்டு போனான் அந்த இளைஞன். பழைய இரும்பு கடையில் ஒரு 10,000 ரூபா தருவதாக சொன்னாங்க. உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்பா, 10,000 ரூபா தருவதாக சொல்கிறாங்க, நல்ல வேலை, கொடுத்துடலாமான்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இரு, வேறு ஏதாவது ஒரு 2 இடத்துல விசாரித்தா நல்லாயிருக்கும்னார் அப்பா. அதுக்குள்ளே அந்த காரை எப்படியோ பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். மெதுவாக ஓட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். மெல்ல மெல்ல நகர்த்திக்கிட்டு பழைய கார்கள் விற்கிற ஒரு இடத்துக்கு போனான். அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப பழைய காரு, பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதனால் நாங்கள் ஒரு 50,000 ரூபா கொடுக்குறோம். இதுவும் நீங்கள் கேட்குறதால தான், இந்த மாடல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பழைய மாடல் அப்படின்னு 50,000 சொன்ன உடனே பெருத்த ஆச்சரியம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்பா, இங்கே 50,000 தரேங்கிறாங்கப்பா, அங்கே 10,000த்துக்கு கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், 40,000 நஷ்டம் நமக்கு, கொடுத்துட்டுமா? டேய், இன்னும் ஒரு இடம் விசாரிடா, இன்னும் 2 இடம் விசாரின்னு தானே முதல்ல சொன்னேன். சரி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கிட்டே போனால் பக்கத்துலேயே ஒரு ஆர்வலர்கள், அதாவது பழைய கார்களையே பார்த்து பார்த்து வாங்கி வீட்டில் அலங்காரமாக வச்சுப்பாங்க, அது ஓட்ட மாட்டாங்க, நீட்டாக தொடச்சி வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்ததும், இதுக்கு 5 லட்சம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாடல் காரை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப ரேர் பீஸ் இது நாங்கள் தொடச்சி வச்சுக்கிறோம், பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு 5 லட்சம்னாங்க. இதுக்கு மேலே ஒரு விலை இதுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அப்பாவுக்கு ஃபோன் கூட பண்ணலை. 5 லட்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா, 5 லட்சத்துக்கு போச்சுப்பா, பழைய கார்கள் வாங்குகிற ஆர்வலர்களுக்கு இதை கொடுத்தாச்சு அப்படின்னா. அப்போ இது போலத்தான் நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து நமக்கு மதிப்பு வருகிறது. உங்களுக்கு எவ்வளவு தான் திறமை இருந்தாலும், அது எப்படிப்பட்ட வடிவிலான திறமையாக இருந்தாலும் சரி, பேச்சு திறமையோ அல்லது செயல்பாட்டு திறமையோ உழைக்கும் திறமையோ, உங்களுடைய முழு எஃபர்ட்டை கொடுத்து செய்யக்கூடிய எந்த திறமைகளாக இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பு வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் ஆலோசனைகள் அந்த நிறுவனத்திற்கோ அந்த அமைப்பிற்கோ ஏற்றதாக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்கள் திறமையை, உழைப்பை வெளிப்படுத்துவதாக நீங்கள் இருந்து விட்டீர்களானால் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று பொருள். இல்லை என்றால் எப்படி தெரியுமா புலம்ப வேண்டும்? ஐயகோ, என்னுடைய பேச்சை இங்கு யாரும் கேட்பதில்லை, மீட்டிங்கில் கூட வந்து என்னை விட்டுட்டு அடுத்தவங்களை கேட்குறாங்க, என்னை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க சார், மிஸ்டர் உட்காருங்க அப்படின்றாங்க, டைம் இல்லை, உங்களுடைய கருத்து நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு புலம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து விடுவோம். அதனால் விழித்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் இருக்கும் இடத்தில் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போன்று உங்கள் திறமைகளை வடிவமைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். நன்றி.